லட்சக்கணக்கில செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கார் வாங்குறோம். ஆனா, இந்த ரூ. 250 பிளாஸ்டிக்க நமக்காக கார்ல மாட்டி தராம கார் கம்பெனிக்காரங்க ரொம்பவே கஞ்சத்தனம் பண்றாங்க. இப்ப வர எல்லா புது கார் மாடல்லுமே ஐசோஃபிக்ஸ் சீட் வந்துருங்க. சீட்ல இந்த மாரி ஒரு ஸ்லாட் குடுத்திருப்பாங்க. அந்த ஸ்லாட்ட எந்த அளவுக்கு ஓப்பனா பெருசா குடுக்குறாங்களோ, அந்த அளவுக்கு மாட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா, முக்காவாசி கார்ல கஞ்சத்தனமா குடுத்திருப்பாங்க. அத்தனோண்டு ஸ்லாட்டுக்குள்ள ஒரு சைட மாட்டுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருதுங்க. எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாரி ஸ்லாட் இருக்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனை தான். எப்படியோ ஒன் சைடு மாட்டிட்டாலும், இன்னொரு சைடு மாட்டுறதுக்கு இந்த ஸ்லாட் வாயே சின்னதா இருக்கும். உள்ளயே போகாது. லைட்டா உள்ள போனாலே போதும் மாட்டிக்கும்னு நெனச்சு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, அதாங்க இல்ல. கொஞ்சம் கூட சேஃப்டி இல்லாம பிரேக் அடிச்சாலே முன்னாடி வந்து விழுந்துரும். ஏன்னா, இந்த ஸ்லாட்டுக்குள்ள இந்த மாரி ஒரு இரும்பு ராட் குடுத்திருப்பாங்க. அந்த இரும்பு ராட கார் சீட்டோட இந்த ஸ்லாட்குள்ள ஃபிக்ஸ் பண்ணணும். பட் இத்தனோண்டு கேப்க்குள்ள அத கரெக்ட்டா ஃபிட் பண்றது லிட்டரலி இம்பாசிபிள். சோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னு ரொம்ப மாசமாவே தேடி ஃபைனலா இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிச்சேன். இது நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் பின்னாடி ஒரு ஹூக் குடுத்திருப்பாங்க. இத நான் எப்படி உள்ள மாட்றேன்னு பாருங்க. மாட்றது ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த மாரி இந்த ஸ்லாட்குள்ள நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்பவே அந்த ராட் விசிபிளா தெரியும். பட் அதோட விடக்கூடாது. இந்த பிளாஸ்டிக்ல இருக்க ஹூக் போய் அந்த ராட்ல ஃபிட் ஆகுற மாரி நல்லா டைட்டா அமுக்கணும். ஒரு ஹூக்ல மாட்டினாலே போதும். இப்போ கரெக்ட்டா பாத்தீங்கன்னா ஃபிட் ஆயிருச்சு அந்த ஹூக்ல ராடு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் இன்சர்ட் பண்ணி நல்லா ஹூக்ல டைட் பண்ணிட்டேன். இப்போ எந்த சிரமமும் இல்லாம எவ்வளோ ஈஸியா நான் இதை அட்டாச் பண்றேன்னு பாருங்க. ஜஸ்ட் அந்த ராடை வெளியே எடுக்கிறேன், அந்த ஸ்லாட்டுக்குள்ள விடுறேன், அழகா உள்ள போதுங்க. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ்ல செம்ம டைட்டா ஃபிட் ஆயிருச்சு. அண்ட் கழட்டுறதும் ரொம்ப ஈஸி. திருப்பி மாட்டணும்னாலும் இமீடியட்டா நீங்க கழட்டி மாட்டிக்கலாம். அண்ட் கார் சீட்டை கழட்டிட்டீங்கன்னா கூட அதே இடத்துல நீங்க உட்காந்துக்கலாம். அந்த பிளாஸ்டிக் உங்களுக்கு குத்தலாம் செய்யாது. ஏன்னா அந்த ஹூக்ல டைட்டா மாட்டிருக்கனால சீட்டுக்கு உள்ள போயிடும், நம்மளுக்கு வந்து குத்தாது. இந்த ப்ராடக்ட் லிங்க் பயோல இருக்கும், செக் பண்ணி பாருங்க.